நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் மகரம் ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் வருடம் பரபவ ஆண்டின் 5வது மாதமான ஆவணி மாத ராசி பலன் காணலாம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் மாதம். அதாவது உள்ளூரில் மாரியம்மன் கோவில் இருக்கிறது, பிள்ளையார் கோவில் இருக்கிறது, காவல் தெய்வங்கள் முனியப்பன், ஐயனார், பெரியாண்டவர் உள்ளூரில் வழிபடுவதற்கு நிறையா கோவில்கள் இருக்கிறது. ஆனால் நாம் உள்ளூரை விட்டுட்டு வெளியூரில் போய் சாமி கும்பிட்றோம், வெளியூரில் போய் பரிகாரம் பண்ணுறோம், வெளியூரில் போய் உண்டியில் பணம் செலுத்துகிறோம். இந்த மாதம் பிள்ளையார் மாதமாக சிம்மராசியில் சூரியன் ஆட்சி பெற்று செல்லக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்கிறது. உள்ளூரில் பிள்ளையார் கோயிலுக்கு சென்று ஒரு குடம் பிள்ளையாருக்கு நீர் ஊற்றி, ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி, ஊதுபத்தி, கற்பூரம், தேங்காய், வாழைப்பழம் வைத்து ஞாயிற்றுக்கிழமை நாளில் காலையிலேயே இருக்கலாம் அல்லது சாயந்தரமாக இருக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை நாளில் பிள்ளையாரை கும்பிடுங்க. பிள்ளையாரை கும்பிடும்போது திருமண தோஷம், நாகதோஷம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படியே தீர்ந்து போயிடும். உள்ளூரில் நல்ல பழக்க வழக்கம், மதிப்பு மரியாதை இருந்தால் தான் வெளியூரில் நாம் புகழடைய முடியும். அதே மாதிரி குடும்பத்தில் ஒற்றுமை இருந்தால் தான் உலகத்தில் எந்த மூலையில் போனாலும் நாம் ஒற்றுமையாக வாழ முடியும். உள்ளூர்லேயே நல்ல மதிப்பு மரியாதை இல்லை, பழக்க வழக்கம் இல்லை, குடும்பத்திலேயே ஒற்றுமை இல்லை அப்படின்னா உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் நாம் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ முடியாது. இதை எல்லோரும் தெரிந்து கொள்ளுங்கள். மகரம் ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா துலாம் ராசியிலிருந்து சந்திர பகவான் மாதத்தை ஆரம்பித்து விருச்சிக ராசியில் மாதத்தை முடிக்கிறார். இந்த பரபவ ஆண்டில் இந்த ஆவணி மாதம் போல் நீங்கள் எழுதி வச்சிங்க, இந்த ஆவணி மாதம் போல் உங்களுக்கு சிறப்பான மாதம் அடுத்தடுத்த மாதங்கள் இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு கிரக நிலையை கொண்ட மாதமாக ஆவணி மாதம் அமைகிறது. மகரம் ராசிக்கு 10வது வீட்டிலிருந்து சந்திர பகவான் மாதத்தை தொடங்கி வைக்கிறார். பார்த்தீங்கன்னா 10வது வீட்டிலே சந்திரன் வருவது மிகச்சிறப்பான ஒரு அமைப்பு. தொழில், வேலை, உத்தியோக ரீதியாக ஒரு சிறப்பான அமைப்பு. முயற்சி செய்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். விவசாய நிலம், வீடு, சொத்துக்கள் சார்ந்து, வண்டி வாகனங்கள் சார்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக மாற்றிக்கலாம். 10வது வீட்டிலே சந்திரன் இருக்கும்போது மாமியார் ஒத்துழைப்பு உதவியாக இருப்பாங்க. 10வது வீட்டிலேருந்து சந்திர பகவான் மாதத்தை தொடங்கி வைக்கும்போது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா புதனும் சுக்கிரனும் தன்னுடைய சொந்த ராசியில் ஆட்சி பெறுவாங்க. இது ஒரு அற்புதமான அமைப்பு. ஆவணி மாதம் 1 முதல் 31ஆம் தேதி வரை மகரம் ராசி என்பதற்கு 8ஆம் அதிபதி அஷ்டமாதிபதி ஆட்சி பெறுகிறார். மகரம் ராசி என்பதற்கு நோயில்லா திடமான ஆரோக்கியமான உடலை உங்களுக்கு கொடுப்பவர் சூரியனை. சூரியன் 8ஆம் அதிபதி ஆட்சி பெறும்போது நோயில்லா உடல், கம்பீரமான உடல், தைரியமான உடல், எதையும் சமாளிக்கும் ஆற்றல் மகரம் ராசி என்பதற்கு இந்த மாதம் உண்டு. 8ஆம் அதிபதி 8ஆம் வீட்டிலே ஆட்சி பெறும்போது சிலருக்கு கோர்ட்டில் ஏதாவது கேஸ் நடந்துச்சுன்னா அந்த கேஸ் இந்த மாதம் தீர்ப்புக்கு வர முடிஞ்சு போயிடும். 8வது வீட்டிலே சூரியன் ஆட்சி பெறும்போது 8ஆம் வீட்டிலே சூரியன் ஆட்சி பெறும்போது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு உஷ்ணாதிக்க சம்மந்தப்பட்ட, அதாவது வயிற்று வலி, கண் வலி, தலைவலி இந்த மாதிரி ஒரு சிலருக்கு ஏற்படலாம். அதே மாதிரி அப்பாவிடம் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு வரலாம். அப்பாவிடம் இந்த மாதம் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருப்பது நல்லது. அல்லது அப்பாவை விட்டு பிரிந்து ஒரு படிப்புக்காகவோ வேலைக்காகவோ ஒரு வாரமோ ஒரு 10 நாளோ அப்பாவை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பும் மகரம் ராசி என்பதற்கு ஏற்படும். அப்போ பார்த்தீங்கன்னா அப்பாவிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல், அப்பாவிடம் சாபங்கேமம் வாங்காமல் மகரம் ராசி என்பவர்கள் பார்த்து கொள்வது நல்லது. 9ஆம் அதிபதி 8ஆம் வீட்டிலே ஆவணி மாதம் 17 வரை இருக்கும்போது
உங்கள் பயண போக்குவரத்தில், அரசு காரியங்களில் மகரம் ராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படணும். ஆவணி மாதம் 17ஆம் தேதி 9வது வீட்டிலே புதன் ஆட்சி பெறுவார். ஆன்மீக பயணம், கோவிலுக்கு பெற்றுடலாம், போகாத கோயிலுக்கு பெற்றுடலாம். இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஏன்னா 9வது வீட்டிலே புதன் ஆட்சி உச்சம் பெறுவார். அப்போ தொழில் சார்ந்த பயணமாக இருந்தாலும் சரி, ஆன்மீக பயணங்களாக இருந்தாலும் சரி, மகரம் ராசி என்பளுக்கு வெற்றி உண்டாகும். ஆவணி மாதம் 15 வரை உங்களுக்கு பாக்கியஸ்தானத்திலே சுக்கிரன் நேசமாக செல்கிறார். 5, 10ஆம் அதிபதி நேசமாக இருக்கும்போது பூரிய சொத்துக்களில் சிலர் செலவு பண்ணுற மாதிரி, அல்லது வாக்கிய வரப்புகள் சமன் செய்கிற மாதிரி, கல்லுக்கட்டு கட்டுற மாதிரி, கம்பி வேலி போடுற மாதிரி பூரிய சொத்துக்களில் செலவுகள் ஏற்படும். ஆவணி மாதம் 15ஆம் தேதி 10வது வீட்டிற்கு சுக்கிரன் வருகிறார். தொழிற்ஸ்தானாதிபதி தொழிற்ஸ்தானத்திலே ஆட்சி பெறும்போது உங்கள் குழந்தைங்க படித்து முடிச்சுட்டு வேலை தேடுறாங்க அப்படின்னா வேலை கிடைக்கும். உங்கள் குழந்தைங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் நல்ல வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலையில் மாற்றம் வரும். ஏன்னா மகரம் ராசியில் பார்த்தீங்கன்னா, அப்பா சம்பாதித்தால் மகன் வேலை இல்லாமல் இருப்பார். மகன் சம்பாதித்தால் அப்பாவுக்கு வேலை இல்லாமல் இருக்கும். ஏன்னா குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் தான் சம்பாதிக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு 5, 10ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிர பகவானே. மகரம் ராசிக்கு 10வது வீட்டிலே சுக்கிரன் ஆட்சி பெற்று செல்வது ஆவணி மாதம் 15க்கு பிறகு ஒரு சிறப்பான அமைப்பு தான். மாமியார் மூலம் உதவிகள், நன்மைகள் உண்டு. மாமியார் உதவியாக இருப்பாங்க. மகரம் ராசிக்கு 3வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் வருகிறார். உங்களை பார்த்து மற்றவர்கள் பொறாமப்படுற அளவுக்கு, மற்றவர்கள் கண் திருஷ்டி உங்கள் மேலே படுற அளவுக்கு இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். 3வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் வரும்போது மகரம் ராசி என்பர்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் உடனுக்குடன் வெற்றியாகும். குடும்பத்தில் இருப்பவர்களும் சரி, வெளியில் இருப்பவர்களும் சரி, உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு மகரம் ராசி என்பர்கள் இந்த மாதம் செயல்படுவீங்க. மகரம் ராசிக்கு 6வது வீட்டிலே செவ்வாய் மிக பலமாக செல்கிறார். 6ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது எதிரிகள் யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் வச்சது தான் சட்டம், நீங்கள் எடுத்தது தான் முடிவு. 6ஆம் வீட்டில் செவ்வாய் செல்லும்போது வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், பிரமோஷன் எதிர்பார்க்கலாம். அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் அரசு வேலைக்கு முயற்சி செய்யலாம். அரசு சலுகைகள், அரசு உதவிகள் மகரம் ராசி என்பதற்கு இந்த ஆவணி மாதம் கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடம் மிக பலமாக இருக்கும்போது வேலை உத்தியோகம் சார்ந்து ஒரு நல்ல மாற்றங்களை சந்திப்பீங்க. உயர் அதிகாரிகளும் முதலாளிகளும் உங்களுக்கு உதவியாக, ஒத்தாசையாக இருப்பாங்க. 6ஆம் இடம் பலமாகிறது. சொந்தக்காரர்கள், உறவினர்கள், உங்கள் நண்பர்கள் உங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்துட்டு, ஆஹா இந்த அளவுக்கு இவருடைய செயல்பாடுகள் இருக்குது, இவருடைய வசதி வருமானம் இருக்குது அப்படின்னு உங்களை பார்த்து பெருமைப்படுவாங்க. அதே வழியில் பொறாமப்படுவாங்க. 6ஆம் வீட்டில் செவ்வாய் செல்வது மகரம் ராசி என்பதற்கு ஆவணி மாதம். நீங்கள் எழுதி வச்சிங்க, இந்த பரபாவ ஆண்டில் இந்த ஆவணி மாதம் போல் இந்த வருஷத்தில் மற்ற மாதங்கள் இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இந்த ஆவணி மாதம் மகரம் ராசி என்பதற்கு இருக்க போகிறது. மகரம் ராசிக்கு 7வது வீட்டிலே குரு பகவான் கிழக்கே உதயமாகி குரு பலன் மிகச்சிறப்பாக இருக்கிறது. திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்தீங்கன்னா வரன் செட் ஆகும். ஏன்னா உங்களுக்கு குரு பலன் மிகச்சிறப்பாக இருக்கிறது. இந்த ஆவணி மாதம் வெளியூர் சார்ந்து, வெளிநாடு சார்ந்து வேலைக்காக முயற்சி செய்யக்கூடியவர்கள் அந்த முயற்சிகள் வெற்றியாகும். வெளிநாடு போய் வேலை பார்ப்பீங்க. வெளிநாடு பயணம் போகணும், சுற்றுலா போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பு. 7ஆம் வீட்டில் குருபகான் கிழக்கே உதயமாகி தன் ராசியை பாரி செய்வது மகரம் ராசி என்பதற்கு குருபலன் மிகச்சிறப்பாக இருக்கிறது. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். இந்த ஆவணி மாதம் சுப விசேஷங்களுக்கு ஒரு உரிய மாதமாக மகரம் ராசி என்பதற்கு இருக்கிறது. நீங்கள் இந்த ஆவணி மாதத்தை பயன்படுத்திக்கலாம். மகரம் ராசிக்கு 2, 8வது வீட்டிலே சர்ப்ப கிரகங்கள். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம் நிகழ்கிறது. வாக்குஸ்தானத்திலே, குடும்பஸ்தானத்திலே சந்திர கிரகணம் நிகழும் போது
யாரையும் வந்து குறை சொல்லாதீங்க. யாரையும் வந்து இந்த மாதம் வந்து எடுத்தெறிந்து பேசாதீங்க. அதே மாதிரி உங்களுடைய வருமானம், குடும்ப ரகசியங்களை வெளியில் யாரிடமோ இந்த ஆவணி மாதம் பேசாதீங்க. 2வது வீட்டிலே சந்திர கிரகணம் நிகழும்போது குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவு இல்லாமல் மகரம் ராசி என்பர்கள் இந்த ஆவணி மாதத்தை பார்த்து கொள்வது நல்லது. இந்த ஆவணி மாதத்தில் உள்ளூரில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலுக்கு சென்று பிள்ளையாருக்கு ஒரு குடம் நீர் ஊற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பிள்ளையாரை வந்து வழிபடுங்க. பிள்ளையாரை வந்து 9 சுற்றி வந்து பிள்ளையாரை வந்து கும்பிடுங்க. மகரம் ராசி என்பர்களுக்கு சந்திர கிரகணம் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது. அதே மாதிரி குடும்பத்தில் திருமண தோஷம், குடும்ப பிரச்சனை இருந்துச்சுன்னா உள்ளூரில் பிள்ளையாரை கும்பிட்டாலே இந்த ஆவணி மாதம் பிள்ளையார் மாதம். பிள்ளையாரை கும்பிட்டாலே நாம் வந்து வெளியூரில் போய் வெளிநாட்டில் போய் பரிகாரம் பண்ண தேவையில்ல. உள்ளூரில் பிள்ளையாரை கும்பிட்டாலே பிரச்சனைகள் தீரும். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அமர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.